السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்படையோன் எல்லாம் வல்ல எல்லாம் ஜல்லஷானஹு வ தஆலா திருநாமத்தால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தின் 4வது தராவுடைய பயானை துவங்குகிறேன். கண்ணியம் நிறைந்த அல்லாஹின் நல்லடியார்களே, பெரியோர்களே, வாலிபர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா நம்மவர்களையும் அனைத்து விதமான அமலையும் கபூல் செய்வானாக. ஆமீன். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அல் குர்ஆன் ஷரீஃபில் சூரத்துல் பக்ராவை அடுத்து ஆல இம்ரான், பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, எந்த ஒரு மனிதர் சூரத்துல் பக்ராவையும் ஆல இம்ரானையும் ஓதுகிறாரோ அவருக்கு மறுமையில் அது நூர் ஜோதி என்பதாக நபி அவர்கள் சொன்னார். இரண்டும் பெரிய சூறாக்கள். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் தஆலா யூதர்களை பற்றி சொல்லியிருக்கிறான். ஆல இம்ரானில் சையதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்லியிருக்கிறான். அவருடைய பிறப்பை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பம் என்று அதுக்குண்டான பெயர். அல்லாஹ் ஜல்லஷானஹு வ தஆலா அருள்மறையில் சொல்லுவான், இன்னல்லாஹ் ஹஸ்தஃபா ஆதம வ நூஹன் வால இப்ராஹிம் வால இம்ரான அலல் ஆலமீன். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தேர்ந்தெடுத்தான், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் தேர்ந்தெடுத்தான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய குடும்பத்தையும் தேர்ந்தெடுத்தான். அடுத்து ஆல இம்ரான், இம்ரானுடைய குடும்பத்தையும் அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்திருக்கிறான். அலல் ஆலமீன், அகிலத்தால் இருக்கக்கூடிய மனிதர்களை விட அவர்களே மேன்மைப்படுத்தியிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு உண்டான சிறப்பு உண்டு, நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு சிறப்பு, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய சிறப்பு எல்லாம் உண்டு. அதை போன்று ஒரு குடும்பம் இருக்கிறது, இம்ரானுடைய குடும்பம் என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறான். அப்படிப்பட்ட இம்ரானுடைய குடும்பத்தில் வந்தவர்கள்தான் சையதனா ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எவ்வாறு பிறந்தார்கள் என்பது நமக்கு தெரியும். இம்ரானுடைய மனைவி ஒரு நேர்ச்சை செய்கிறாங்க. அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்கிறார், இம்ரான் அவருடைய மனைவியின் பெயர் ஹன்னா. அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது. ஒரு பறவையை பார்க்கிறாங்க. அந்த பறவை தன்னுடைய குஞ்சுக்கு உணவு கொடுக்கிறது. இதை பார்த்தவுடனே அவருக்கு உண்டான ஒரு ஆசை, ஒரு தாய் பறவை தன்னுடைய குஞ்சுக்கு உணவு கொடுக்கிறது, நமக்கும் அது போன்று ஒரு குழந்தை இருந்தால் நாமும் உணவு கொடுக்கலாம் என்ற ஆசை வந்தது. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார். அல்லாஹ்விடத்திலே எனக்கு குழந்தை பாக்கிய வேண்டும் என்பதாக இம்ரானுடைய மனைவி ஹன்னா கேட்கிறார். அல்லாஹ் தஆலா அந்த குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கிறான். அவர்கள் இருவரும் ஜிமா செய்கிறாங்க, ஒன்றா இருக்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குழந்தை பாக்கியத்தையும் கொடுக்கிறான். வயிற்றில் கரு தரித்து விட்டது. இப்பொழுது அவருக்கு உண்டான ஒரு ஆசை, குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தோம், அல்லாஹ்ட்ட கேட்டான், நம்ம அல்லாஹ்ட்ட கேட்டோம், அல்லாஹ் கொடுத்துட்டான். ஆகவே சொல்றாங்க, இந்த காலத்தில் இம்ராத்தி இம்ரா ரப்பி இன்னி நதர்த்தலக்க மாஃபி பத்தினி முஹர்ரரா. அவங்க தேர்ச்சிறாங்க, எனது வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை சுதந்திரமாக யா அல்லாஹ் உனக்கே நான் நேர்ச்சை செய்து விட்டேன், தகப்பல் மின்னி, அதை நீ ஏற்றுக்கொள் என்பதாக அவர்கள் நேர்ச்சை சென்றார். எதற்கு நேர்ச்சை? பைத்துல் முகத்தஸ்,
பைத்துல் அக்ஸாவில் எல்லாம் இமாமத்து செய்கிறாங்க, பணிவிடை செய்கிறாங்க. ஆல இம்ரானுடைய வம்சத்திலிருந்து ஒரு நபர் பிறக்க வேண்டும், அது என்னுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தை ஆண் குழந்தையாக இருக்கும், அது ஹிதுமத்து செய்யணும், இமாமத்து செய்யணும். ஆகவே அவர்கள் நேர்ச்சை செய்கிறாங்க. அந்த நேர்ச்சை ஏற்றுக்கொள் என்பதாக சொல்லி, இன்னக அன்த ஸமீஉல் அலீம், யா அல்லாஹ் நீ அறிந்தவனாக இருக்கிறாய், எதை நான் சொல்கிறேனோ அதை கேட்கக்கூடியவனாக இருக்கிறாய், எனது மனதில் எது இருக்கிறதோ அதையும் நீ அறிந்தவனாக இருக்கிறாய் என்பதாக சொல்றான். பலம்மா வலத்தகா, குழந்தையை பெற்றெடுக்கிறான். குழந்தை பிறந்து விட்டது. காலத் ரப்பி இன்னி வலத்தகா உன்சா. உடனே சொல்றான் இம்ரானுடைய மனைவி ஹன்னா, எனக்கு பெண் குழந்தை பிறந்து விட்டது, என்னுடைய நியத் என்னுடைய வயிற்றில் ஆண் குழந்தை பிறக்க வேண்டும். பைத்துல் முகத்தஸ் இருக்கு, பைத்துல் அக்ஸாவிற்கு பணிவிடை செய்யணும் என்பதுதான். ஆனால் பெண் குழந்தை பிறந்து விட்டது. வல்லாஹு அஅலம் பிமா வலத், பெண் குழந்தை பிறந்துடுச்சு என்று அவங்க சொல்றாங்க, ஒரு வார்த்தை சொல்றாங்க. என்றாலும் அல்லாஹ் தெரியும், யா அல்லாஹ் எந்த குழந்தை பிறந்திருக்கிறது என்பதாக உனக்கு தெரியும். ஆனால் வலைச தக்கர் கல்லுன்சா, ஆண் என்பது பெண்ணை போன்று இல்லையே, பெண் வேறு ஆண் வேறு. ஆனால் பெண் அதிகமாக வேலையை பார்க்க முடியாது, மஸ்ஜிதில் அவர்கள் இமாமத்தும் செய்ய முடியாது, பணிவிடையும் செய்ய முடியாது, ஹார்ட் ஒர்க்கை செய்ய முடியாது. ஆகவே எனக்கு பெண் குழந்தையை கொடுத்து விட்டாயே என்பதாக ஒரு ஏக்கம். உடனே என்ன செய்றாங்க, பிறந்துடுச்சு. வைன்னி சம்மைத்துஹா மரியம், மரியம் என்பதாக பெயர் வைக்கிறான். வைன்னி உஈதுஹா பிக வதுர்ரியத்தஹா மின ஷைத்தானிர் ரஜீம். மிக முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒன்று, யா அல்லாஹ் இந்த குழந்தைக்கு சைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன். பெண் குழந்தை பிறந்திருக்கிறது, அதன் மூலமாக வரக்கூடிய சந்ததியும் ஷைத்தானை விட்டு நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக துஆ செய்கிறான். என்றாலும் ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின், தன்னுடைய ரப்பருடைய அந்த பெண் குழந்தையை நல்ல முறையிலே அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஹன்னா அவருடைய விருப்பம் ஆண் குழந்தை, அல்லாஹ்வுடைய விருப்பம் பெண் குழந்தை. நாம் விரும்பியது கிடைக்கவில்லை என்று சொன்னால், படைத்த ரப்பு எதை விரும்புகிறானோ அதிலே ஒரு ஹைர் இருக்கும். அல்லாஹ் விரும்பிய ஒன்று, நம்முடைய விருப்பம் மேலானதா, படைத்த ரப்புல் ஆலமீனுடைய விருப்பம் மேலானதா, யோசித்து பார்க்க வேண்டும். ஆகவே நாம் எதையெல்லாம் விரும்புகின்றோமோ, ஆசைப்படுகிறோமோ, சில நேரங்களில் கிடைக்கும், அல்ஹம்துலில்லாஹ். கிடைக்கவில்லை என்று சொன்னால் அதிலே அல்லாஹ் ஹைரை வைத்திருக்கிறான். பணிவிடை செய்ய வேண்டும் என்பதாக நினைத்தாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்து விட்டார்கள். ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய குழந்தை தான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா கபூல் செய்கிறான். தன்னுடைய குழந்தை இருக்கணும், பிறக்கணும், ஆண் குழந்தையாக இருக்கணும், மஸ்ஜிதுல் அக்ஸாவிற்கு பணிவிடை செய்யணும் என்பதாக நினைச்சாங்க. அல்லாஹ் தஆலா பேர குழந்தையை கொடுத்து விட்டான். அவருடைய நியத் கபூலாகிவிட்டது. ஃபதகப்பலஹா ரப்புஹா பிகபூலின் ஹஸனின் வன்பதஹா நபாத்தன் ஹஸனா. ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க, வன்பதஹா நபாத்தன் ஹஸனா. அந்த குழந்தையை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறான். எப்படி வளர்க்கிறான்? குழந்தையுடைய வளர்ச்சி நமக்கு ஆரம்பத்தில் தெரியாது. பயிரை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான், செடிகளை அல்லாஹ் தஆலா உதாரணமாக சொல்கிறான். அவங்க சொல்றாங்க, வன்பதஹா நபாத்தன் ஹஸனா, அழகிய பயிரை போன்று அவர்களை வளர்த்தான் என்பதாக சொல்றான். வகஃபலஹா ஜக்கரியா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த குழந்தைக்கு பொறுப்பாளியாக ஆகிறாங்க, வளர்க்கிறான். வளர்க்கின்ற பொழுது குல்லமா தஹல அலைஹா ஜக்கரியா அல் மெஹரா வஜத இன்தஹா ரிஸ்கா. அப்போ ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மெஹராபுக்கு வருகின்ற பொழுது குழந்தை இருக்கும். கேட்பாங்க, வஜத இன்தஹா ரிஸ்கா,
ரிஸ்க் தானாகவே வந்து விடுகிறது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வெளியிலிருந்து ரிஸ்கை கொண்டு வருவதற்கு முன்பாகவே மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்திலே அல்லாஹ் தஆலா ரிஸ்கை கொண்டு வந்து விட்டான். அந்த குழந்தை பேசுகிறது. அப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க, ஹாலையா மரியம் அன்னா லகி ஹாதா, கேட்குறாங்க, யா மரியமே, உங்களுக்கு எவ்வாறு வந்தது இந்த ரிஸ்க் காலத் ஓமின் இந்தில்லாஹ், இது அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து வந்தது என்பதாக மரியம் அலைஹிஸ்ஸலாம் சொல்றாங்க. வார்த்தை சொல்றாங்க, இன்னல்லாஹ் யர்ஸுகு மையஷா பிகைரி ஹிசாப், அல்லாஹ் தஆலா நாடியவருக்கு கணக்கு இல்லாமல் கொடுக்கிறான் என்பதாக சொல்றாங்க. ஆகவே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எப்படியும் என்னால் முடியும் என்பதை இங்கு சொல்லி காமிக்கிறான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய எந்த குழந்தையாக இருந்தாலும் பிறந்த உடனேயே அழுது கொண்டிருக்கும். ஷைத்தான் தீண்டுவான், ஷைத்தான் கிள்ளி விடுவான். ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறக்குகின்ற பொழுது அவர்கள் அழவில்லை, ஷைத்தான் தீண்டவில்லை. ஏன்? அவர்கள் கேட்ட அந்த துவா, அவர்கள் கேட்ட துவா, அண்ணா அவர்கள் கேட்ட துவா, இந்த குழந்தையும் இந்த குழந்தையின் மூலமாக வரக்கூடிய குழந்தைகளுக்கும் ஷைத்தானை விட்டும் பாதுகாப்பு தேடுகிறேன் என்பதாக துவா செய்தார்கள். அந்த துவாவை அல்லாஹ் தஆலா கபூல் செய்தான். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஷைத்தானுடைய தீண்டுதல் இல்லை என்பதாக நபி அவர்கள் சொல்றாங்க. இதுதான் அவர்கள் கேட்ட துவா. ஆகவே நாம் எதை கேட்கிறோமோ அல்லாஹ் கொடுப்பான். அல்ஹம்துலில்லாஹ். கொடுக்காவிட்டாலும் அல்ஹம்துலில்லாஹ், சபரோடு இருக்க வேண்டும். எதை எந்த நேரத்தில் கொடுப்பானோ அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த வசனத்தினுடைய சாராம்சமாக இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்மவர்களை பொருந்தி கொள்வானாக. இந்த ரமலான் மாதத்தில் நாம் செய்யக்கூடிய எல்லா அமலையும் அல்லாஹ் தஆலா பொருந்தி கொண்டு சுவனத்தை வாஜிபாக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.